ஹாய் வெல்கம். இந்த வீடியோல நம்ம பைத்தான் டியூட்டோரியல் வந்துட்டு எக்ஸல் ஹேண்டில் பண்றது பார்க்கலாம். ஸோ ஒரு எக்ஸிஸ்டிங் எக்ஸல் இருக்கு. ஸோ அதுல இருக்க டேட்டா வந்து எப்படி நம்ம ரீட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஹவு டு ரீட் த டேட்டா ஃப்ரம் த எக்ஸிஸ்டிங் எக்ஸல் பைத்தான்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் நீங்க கூகுள்ல வந்துட்டு பைத்தான் எக்ஸல் லைப்ரரி கொடுங்க. ஸோ இங்க பாருங்க பைத்தான் எக்ஸல் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம எக்ஸலை வந்துட்டு ஹேண்டில் பண்றதுக்கு நம்ம வந்துட்டு ஒரு பேக்கேஜ் வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ இங்க பாருங்க என்னென்ன பேக்கேஜ் அவைலபிலிட்டிஸ் இருக்குன்னு வருது. ஸோ இங்க பாருங்க ஓப்பன் பை எக்ஸல் இந்த பேக்கேஜ் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ திஸ் பேக்கேஜ் இஸ் யூஸ்ட் ஃபார் போத் ரீடிங் அண்ட் ரைட்டிங் எக்ஸல். ஸோ அந்த ஃபார்மட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்க. டாட் எக்ஸல் எஸ்எக்ஸ் எக்ஸல் எஸ்பி ஃபார்மட்ல இருக்கிற எக்ஸல் ஃபைல்ஸை ரீட் பண்றதுக்கு மட்டும் இந்த பேக்கேஜ். ஸோ நான் வந்துட்டு இந்த பேக்கேஜ் யூஸ் பண்ண போறோம். ஓப்பன் பை எக்ஸல். ஸோ இதை எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, நீங்க பைச்சாம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுல நீங்க டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் நிறைய பேக்கேஜஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி. என்ன கமெண்ட் பார்த்தீங்கன்னா பிப் இன்ஸ்டால். இப்போ ஓப்பன் பை எக்ஸல் அதுதான் கமெண்ட். கமெண்ட் என்னங்க பிப் இன்ஸ்டால். அந்த பேக்கேஜோட நேம் கொடுக்க போறோம். ஓப்பன் பை எக்ஸல் கொடுத்துக்கிறோம். அவ்வளவுதாங்க. நம்மளுக்கு வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லி இன்ஸ்டால் ஓப்பன் பை எக்ஸல் வந்துருச்சு. புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த பேக்கேஜ் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு நம்ம எக்ஸல் ஃபைல் வந்து ஹேண்டில் பண்ண போறோம். ஸோ இங்க வந்துட்டு நம்ம வந்து ப்ராஜெக்ட்ல வந்துட்டு ஒரு நியூ ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். நியூ பைத்தான் ஃபைல் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ரீடிங் எக்ஸல் ஃபைல் கொடுக்குறேன். ஸோ நம்ம வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஓப்பன் பை எக்ஸல். ஸோ இந்த பேக்கேஜ் எல்லாம் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஒன்னு பாத்தீங்கன்னா ஒர்க் புக்கு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஷீட்டுக்கு. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா ஓப்பன் பை எக்ஸல் கொடுத்துக்கோங்க. டாட் நம்ம ஒரு ஒர்க் புக்கை வந்து லோட் பண்ணும். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு எக்ஸிஸ்டிங் ஒர்க் புக். ஸோ லோடு ஒர்க் புக்னு இருக்கும், அது கொடுத்துக்கணும். இங்க வந்து நம்ம ஃபைல் நேம் கொடுக்கணும். இதுக்குள்ளேயே வந்துட்டு இந்த ஃபைல் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நீங்க ஃபைல் நேம் கொடுத்தா போதும். இது வேற லொகேஷன்ல இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நீங்க ஃபுல் பாத் வந்து கொடுக்கணும். நான் வேற லொகேஷன்ல இருக்கேன், நான் வந்து ஃபுல் பாத் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இங்க வந்து ஜஸ்ட் வந்து நான் பாத்த வந்துட்டு கொடுத்துக்கிறேங்க டபுள் கோட்ஸ்ல. demo1.excel sx இந்த ஃபைல் நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்க வந்து டபுள் ஸ்லாஷ் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் இந்த லொகேஷன்ல இருக்கு. இந்த லொகேஷன்ல demo1.xlxs இந்த ஃபைலை வந்துட்டு நம்ம வந்துட்டு லோட் பண்ண போறோம். ஸோ இங்க வந்துட்டு ஜஸ்ட் நீங்க wbன்னு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இங்க ஒர்க் புக்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம். நெக்ஸ்ட் ஷீட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம். ஸோ இங்க பாருங்க இதுதான் அந்த எக்ஸல் demo1.xlsx. ஓகே. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு ஷீட் இருக்கு. லொகேஷன் ஒரு ஷீட் இருக்கு, மார்க்ஸ்னு ஒரு ஷீட் இருக்கு. ஸோ ரெண்டு ஷீட் இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ஷீட்டுக்கு வந்து ஆப்ஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ இங்க பாருங்க SHன்னு கொடுக்குறேன் ஷீட். ஸோ இப்போ இந்த ஒர்க் புக் இல்லையா, இந்த ஒர்க் புக் நம்ம லோட் பண்ணிட்டோம். wb.activeன்னு இருக்கு. ஸோ நான் சொல்றேன். ஸோ ஆக்டிவ்னா என்னன்னா இந்த ஆக்டிவா இருக்கிற ஷீட். இப்போ நான் இந்த எக்ஸல்ல வந்து ரெண்டு ஷீட் காமிச்சேன் இல்லைங்களா, லொகேஷன் மார்க்னு சொல்லிட்டு. ஆக்டிவான ஷீட் எடுக்கணும்னா ஆக்டிவ் கொடுக்கலாம். இல்லைன்னா நீங்க வந்து ஷீட் நேமும் ஸ்பெசிஃபிக்கா வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் பாத்தீங்கன்னா ஆக்டிவ்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஆக்டிவா இருக்கிற ஷீட் எடுத்துக்கணும். ஸோ இப்போ அதுல இருக்கிற ரோஸ் காலம்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு கெட் பண்ணலாம். ஸோ இங்க பாருங்க டோட்டல் ரோஸ்னு ஒரு வேரியபிள் கொடுக்குறேன். இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒர்க் புக் லோட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஷீட் ஆக்டிவா இருக்கிற ஷீட். அதுல இப்ப SH இல்லையா அந்த ஷீட் SH டாட் மேக்ஸ் ரோன்னு கொடுக்கணும். மேக்ஸிமமா எவ்வளவு ரோஸ் இருக்கோ அதை வந்துட்டு டோட்டல் ரோஸ்னு நம்ம கொடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் டோட்டல் காலம்னு ஒரு வேரியபிள் கொடுக்குறேன். இதை வந்துட்டு ஷீட் டாட் மேக்ஸ் காலம் எவ்வளவு வந்துட்டு மேக்ஸிமம் ரோ காலம் இருக்குன்னு சொல்லிட்டு இது நான் ஜஸ்ட் வந்து நான் பிரிண்ட் பண்றேன். ஸோ நம்ம வந்து ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பேசிக்கா வந்து காமிக்கிறதுக்காக இது நாங்கள் டோட்டல் ரோஸும் காலம்ஸும் கெட் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் அதில் இருக்க டேட்டா வந்து நம்ம பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் நம்ம ரீட் பண்றதுக்கு ஒன்றும் இல்லைங்க. இந்த பேக்கேஜ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒர்க் புக் எந்த ஒர்க் புக்கோ அதை லோட் பண்ணோம். ஸோ ஒர்க் புக் ஒரு ஆப்ஜெக்ட், ஷீட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட். புரியுதுங்களா? ஸோ இதை நான் ரன் பண்றேன். பாருங்க ரன் ஆகுது. அவுட்புட் பார்க்கலாம். ஸோ இங்க பாருங்க 5 ரோஸ் 2 காலம் வந்திருக்கு. நம்ம செக் பண்ணலாம். ஆக்டிவா இருக்கிற ஷீட் புரியுதுங்களா? ஸோ லொகேஷன் ஷீட் எடுத்திருக்கு. ஸோ இங்க 5 ரோஸ் இருக்கு, 2 காலம்ஸ். புரியுதுங்களா? இது வந்து ரோஸ் தெரியும் இல்லையா? 1 2 3 4 5 ரோஸ்
2 காலம்ஸ், ஏபி 2 காலம்ஸ். ஸோ நம்ம டேட்டா வந்துட்டு எக்ஸல்ல இருந்து ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. புரியுதுங்களா? இப்போ வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்கான டேட்டா வந்து நம்ம ரீட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா, இங்க இது வந்து காலம் ஏ, பி, சி, டி இருக்கிறது. இது ரோ இல்லையா? ஸோ இப்ப இந்த காம்பினேஷன் மூலமா நம்ம பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் A2 குடுத்தோம்னா, இந்த சாரா வரணும் இல்லையா? இந்த A2 அந்த செல்ல வந்து நம்ம பர்ட்டிகுலரா ரீட் பண்ணி பிரிண்ட் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ நான் பார்க்கலாம் அது எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட் ஈஸி தாங்க. ஸோ இங்க பாருங்க நான் டைரக்ட்டா வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லயே குடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்ப வொர்க் புக்ல வந்துட்டு இங்க ஆக்டிவ் குடுத்தோம். ஷீட் நேமும் நம்ம குடுக்கலாங்க. ஷீட் நேமும் நம்ம குடுக்கலாம். நான் இப்ப ஷீட் நேம் குடுத்து காமிக்கிறேன். ஆக்டிவ் இப்பதான் லொகேஷன் ஷீட்ல தான் இருக்கு. டைரக்ட்டா ஆக்டிவ் குடுக்கலாம். அதனால ஷீட் நேம் குடுங்க. டைரக்ட்டா பிரிண்ட்ல குடுத்துக்கிறேன். பிரிண்டிங் குடுத்துட்டு WB லொகேஷன் இங்க வந்துட்டு அந்த காலம் ஸ்பெசிபிக் குடுங்க. A2 நம்மளுக்கு வேணும் இல்லைங்களா? இதோட வேல்யூ நம்ம கெட் பண்ணணும். அவ்வளவுதாங்க. இதோட வேல்யூ நம்ம கெட் பண்ணணும். சோ இந்த லொகேஷன் ஷீட்ல A2 இந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு இப்ப பிரிண்ட் ஆகும். சோ இத நான் ரன் பண்றேங்க. சோ அங்க பாருங்க சாரா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப A2 சாரா நம்ம பார்த்தோம். இதே வந்துட்டு நம்ம ஸ்பெசிஃபிக்கா செல்னு குடுக்கலாம். சோ செல் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரோ குடுக்குறோம். நெக்ஸ்ட் காலம் குடுக்குறோம். செல் குடுத்துட்டு இப்ப எக்ஸாம்பிள் இது எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. இட்டாலி நம்ம எடுக்கணும்னா, இப்ப வந்துட்டு B3 குடுப்போம். சோ இப்படியும் குடுக்கலாம். இல்லன்னா வந்துட்டு 3,2 அப்படின்னு குடுக்கலாம். ரோ, காலம் வேல்யூஸும் நம்ம குடுக்கலாம். 3,2 இப்ப இட்டாலி வரணும்னா என்னங்க 3,2 புரியுதுங்களா? B3யும் குடுக்கலாம். 3,2வும் குடுக்கலாம். ரோ, காலம் அது மாரி நம்ம குடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயே வந்துட்டு டைரக்ட்டா வந்துட்டு இப்படியும் நம்ம குடுக்கலாம். இந்த ஷீட் நேம வந்து நம்ம இப்படி குடுத்துக்கலாம். டைரக்ட்டா ஷீட் நேம குடுத்துக்கலாம். இப்ப ஆக்டிவ்னா அந்த ஷீட்டுக்கு போகுங்க. இப்படி ஷீட் நேம் குடுத்தோம்னா, ஷீட் நேம் ஸ்பெசிஃபிக் பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த ஷீட்டுக்கு போயிடும். இப்ப SH டாட் இந்த ஷீட்ல SH டாட் செல் குடுங்க. செல் குடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ரோ குடுங்க. 3rd ரோ, 2nd காலம். இப்படி குடுத்துக்கோங்க. இதோட வேல்யூ இந்த செல்லோட வேல்யூ நம்ம கெட் பண்ணோம் இல்லையா? சோ வேல்யூ குடுத்தாச்சு. இத வந்து நான் ஜஸ்ட் வந்துட்டு கரெக்ட்டாவே நம்ம பிரிண்ட் பண்ணலாம். சோ பாருங்க ரன் பண்ணலாம். நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். பாருங்க இட்டாலி நம்மளுக்கு வந்திருக்கு. புரியுதுங்களா? சோ 3rd ரோ, 2nd காலம்ங்க. சோ இந்த மாரி குடுக்கலாம். 3rd ரோ, 2nd காலம் இட்டாலி. இங்க பாருங்க 3rd ரோ, 2nd காலம் இட்டாலி. சோ இது மாரி நம்ம குடுக்கலாம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க இந்த டேட்டா ஃபுல்லா நம்ம வந்து ரீட் பண்ணணும். இல்லன்னா வந்துட்டு இந்த இதுல இருந்துட்டு இப்ப வெங்கட் வரைக்கும் நம்ம ரீட் பண்ணணும். சோ அது மாரி இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு ஃபார் லூப் எழுதலாம். ஃபார் லூப்ல குடுத்து இந்த ரேஞ்சஸ் வந்து நம்ம குடுக்கலாம். சோ அது எப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தாங்க. ஜஸ்ட் வந்துட்டு நம்ம 2 ஃபார் லூப் எழுத போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் ஐன்னு எழுதிக்கிறேன். ஃபார் ஐ இன் ரேஞ்ச். ரேஞ்ச்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா? பைதான் டியூட்டோரியல்ல. ஒருவேளை நீங்க பார்க்கலாம். கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அத கிளிக் பண்ணீங்கன்னா பைதான் வீடியோஸ் எல்லாமே பார்க்கலாம். சோ ரேஞ்ச் 1ல இருந்து சோ இந்த டோட்டல் ரோஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் இல்லையா? டோட்டல் ரோ எடுத்திருக்கோம். சோ இந்த டோட்டல் ரோ பிளஸ் 1 குடுக்கணும் எப்பயுமே. ஏன்னா வந்துட்டு இந்த டோட்டல் ரோ மட்டும் குடுத்தோம்னா என்னங்க, அந்த லாஸ்ட் ரோ வந்து விட்டுடும். சோ அதனால டோட்டல் ரோ பிளஸ் 1 எடுக்கணும். இப்ப அதுக்குள்ள இன்னொரு ஃபார் லூப் எடுக்கணும். ஃபார் ஜே இன் எழுதிட்டு ரேஞ்ச் குடுக்குறேங்க. இதுல 1 கமா இப்ப டோட்டல் காலம். சோ இங்க வந்துட்டு டோட்டல் காலம் பிளஸ் 1 வந்து குடுக்கணுங்க. இல்லன்னா வந்து லாஸ்ட் வந்து விட்டுடும். பிளஸ் 1 சோ இந்த ஃபார் லூப்ல இப்ப வந்துட்டு ஜஸ்ட் வந்து நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு எழுத போறோம். ஒண்ணும் இல்ல அந்த செல் இருக்கிற வேல்யூ வந்து நம்ம வந்து எழுத போறோம். ஜஸ்ட் இங்க பாருங்க பிரிண்ட் SH அந்த ஷீட்ல செல் ரோ காலம் கொடுக்கணும். இப்ப ரோ என்னங்க I ரோ காலம் புரியுதுங்களா? ரோ காலம் டாட் அதோட வேல்யூ நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும். அவ்வளவுதாங்க. சோ இது பாருங்க இது ஜஸ்ட் ஸ்பேசிங் ஒன்னு. ரோக்கு ஒரு ஃபார் லூப், காலம்க்கு ஒரு ஃபார் லூப். ஓகேங்களா? சோ டோட்டல் ரோஸ் பிளஸ் 1 கொடுக்கணும். டோட்டல் காலம்ஸ் பிளஸ் 1 அந்த ரேஞ்ச்ல. சோ என்ன பிரிண்ட் பண்ணனும்னா SH டாட் செல் I, J இது ரோ, காலம் இல்லைங்களா? I, J யூஸ் பண்ணிருக்கோம். ரோ, காலம் அதோட வேல்யூ பிரிண்ட் பண்ணிருக்கோம். சோ நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். சோ இப்போ பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஸ்பேசிங் இதே இல்ல. எண்ட் ஸ்டேட்மெண்ட், நியூ லைன் குடுக்கல. சோ அதனால எல்லா டேட்டாவும் அப்படியே வரும். நான் ஃபார்மட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். சோ பாருங்க ரன் பண்றேன். சோ இங்க பாருங்க நமக்கு டேட்டா எல்லாம் வந்துருச்சு.
ஸோ இது வரைக்கும் விட்டுருங்க. 5 டூ சாரா இட்டாலி வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ இங்க இருந்து நம்மளுக்கு வந்திருக்கு. பாருங்க நேம், லொகேஷன், சாரா, இந்தியா, வியூ எல்லாமே வந்து வந்திருக்கு இல்லையா? ஸோ இங்க பாருங்க நேம், சாரா, வியூ, வெங்கட், ராம் இந்த லொகேஷன் ஃபுல்லா வந்திருக்கு. ஸோ இங்க ஜஸ்ட் ஒண்ணும் இல்லங்க. இங்க கமா குடுத்துட்டு, இங்க வந்து எண்ட் குடுங்க. எண்ட் குடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணுங்க? ஜஸ்ட் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் குடுங்க. புரியுதுங்களா? ஸோ ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இந்த எண்ட் வந்துட்டு. இதுக்கப்புறமேட்டு இங்க பாருங்க. ஒரு ஃபார் லூப் விட்டு வெளிய வந்துட்டு, இங்க ஜஸ்ட் பிரிண்ட் குடுங்க. ஸோ ஜஸ்ட் நம்மளுக்கு நியூ லைன்ல வரும் டேட்டாஸ். ஸோ இப்ப நான் ரன் பண்றேன் பாருங்க. நம்மளுக்கு எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்க பாருங்க. நம்மளுக்கு டீட்டெயிலா வந்திருக்கு. ஸோ இங்க பாருங்க நேம், லொகேஷன் வந்திருக்கு. நியூ நியூ லைன்ல வந்திருக்கு. ஒவ்வொரு லூப் பாருங்க. சாரா, வியூ, வெங்கட், ராம், இந்தியா. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க ஜஸ்ட் நம்ம ஈஸியா பார்த்துடலாம். இங்க பாருங்க மார்க்ஸ்னு இன்னொரு ஷீட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஷீட்ல நான் ஆக்சஸ் பண்ணணும்னா ஒண்ணும் இல்லங்க. இங்க வந்துட்டு மார்க்ஸ்ன்னு குடுங்க. அந்த ஷீட் நேம் குடுத்துருங்க. ஸோ இந்த வேல்யூஸ் இப்ப நான் வந்து ஜஸ்ட் நான் வந்துட்டு பிரிண்ட் பண்றேன். இத வந்துட்டு நான் ரன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஷீட்ல இருக்க வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு வரும். புரியுதுங்களா? ஸோ இங்க பாருங்க செகண்ட் ஷீட்ல இருக்க வேல்யூ, நேம், மார்க்ஸ் அந்த ஷீட்ட பாயிண்ட் பண்ணிருக்கு. ஸோ சாரா 90 ஸோ அந்த ஷீட் நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்க பாருங்க சாரா 90, வியூ 92. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோல உங்கள சந்திக்கிறேன்.